ஓம் குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். எங்கள் பேராசிரியர் திரு விஜயநய் அவர்களுக்கும் முதல் கண் வணக்கம். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்தை பார்த்திங்களா போர்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆண் ஜாதகம். அந்த ஜாதகம் ஒரு முறை நான் கிரக நிலையை விளக்கமாக சொல்கிறேன். 20/11/1992 12:58 AM. லக்னம் பார்த்திங்களா துலாம் லக்னம். லக்னத்துக்கு 2ல் சுக்கரன், 3ல் புதன், செவ்வாய், ராகு, 4ல் சூரியன், சனி. லக்னத்துக்கு 9ல் பார்த்திங்களா கேது பகவான், 10ல் சந்திரன், 11ல் குரு, 12ல் மாந்தி. அதை சுற்றி கிரகங்கள் நவாம்சத்தில் போட்டுக்கோங்க. பலன் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நவாம்ச லக்னம் பார்த்திங்களா நவாம்ச லக்னம் மகர லக்னம். மகர லக்னத்து கும்பத்தில் சூரியன், கேது, மாந்தி. மீனத்தில் சுக்கரன், ரிஷபத்தில் சனி பகவான், சிம்மத்தில் பார்த்திங்களா சந்திரன், செவ்வாய், ராகு, துலாமில் புதன், குரு பகவான். இது நவாம்ச லக்னம். இந்த ஜாதகம் பார்த்திங்களா ஆண் ஜாதகம். வயது ஜாதகருக்கு 33 நடப்பு. புதன் திசையில் சனி புத்தி இந்த ஜாதகருக்கு நடக்குது. இந்த ஜாதகருடைய அம்மா, அப்பா, அக்கா 4 பேருமே ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. இந்த ஜாதகர் பார்க்க வந்தீங்க எல்லாருக்குமே ஜோதிடம் எங்களுக்கு நல்லா சிறப்பாக தெரியும். இருந்தாலும் நம்ம சுகர்நாடி விதிமுறையை பார்த்திங்களா அவங்களுக்கு பிடிப்படலை. நம்ம சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஜாதகருக்கு திருமண தாமதம், திருமணம் போய் பொண்ணு பார்க்குற இடமே தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது. சரி, சுகர்நாடி விதிமுறையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க வந்தோமா. நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு தான் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னம்மா, இந்த ஜாதகம் பார்த்திங்களா லக்னத்துக்கு துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். துலாம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் நின்றது பார்த்திங்களா சுக்கரன் கால். ராசியில் பார்த்திங்களா தனுசில் செவ்வாய் சுக்கரனும் ஒரே இடத்துல இருப்பாங்க. நவாம்சத்துலேயும் சிம்மத்தில் செவ்வாயும் ராகுவும் ஒரே இடத்துல இருப்பாங்க. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். தனுஷில் செவ்வாயும் ராகுவும், நவாம்சத்தில் சிம்மத்தில் செவ்வாய் ராகுவும். 7ஆம் அதிபதியை பார்த்திங்களா ராகுவுடன் ஒரே டிகிரியில் இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி தன் பலனை இழந்துட்டார். 7ஆம் அதிபதி தன் பலனை இழந்துட்டாங்களா திருமணம்ங்கிறது பார்த்திங்களா தாமதமாகும். நான் சொன்னேன் இந்த ஜாதகருக்கு இன்னும் பெண்ணு பிறக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் பார்க்குற பிரபலமான யூடியூப்பில் பேசுகிற பிரபலமான ஜோதிடர்கள் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் 1 வருஷத்தில் திருமணம் ஆகிடும். நீங்கள் பெண் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் இன்னும் பெண்ணு பிறக்கலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சதுனால நான் இவங்களை கூப்பிட்டு விளக்கமாக சொன்னேன். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய்ங்கய்யா. செவ்வாய்ன்றது ராகுவுடன் 1 டிகிரியில் இருக்கிறதுனால அந்த 7ஆம் அதிபதி பலன் இழந்துருச்சு. அதனால் உங்கள் ஜாதி இனம் மொழியில் முறையாக திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னதுக்கு இவங்க சரின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு பார்த்திங்களா கிரகநிலை வேணுமில்ல. 7ஆம் அதிபதி பார்த்திங்களா ராகுக்கு முன்னால் 1 டிகிரியில் இருந்துச்சுன்னா தன் பலனை இழந்துடும். தன் பலனை முழுமையாக இழந்துடும். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி ராகு கேதுக்கு முன்னால் 1 டிகிரி இருக்கவே கூடாது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம் அடைஞ்சாலும் திருமணம் ஒரு மாறுபட்ட திருமணம் தான் நடக்கும். அவரவர் இனமொழியில் திருமணம் நடக்காது. அதே மாதிரி சூரியனுடன் அஸ்தங்கம் ஆகக்கூடாது. 7ஆம் அதிபதி சூரியனுடன் அஸ்தங்கம் ஆகக்கூடாது. வேதகனுடைய காலிலையும் இருக்கக்கூடாது. வேதகன் காலில் 7ஆம் அதிபதி இருந்தாலும் தாமத திருமணம் தான். லக்ன சந்தியிலையும் 7ஆம் அதிபதி தொடர்பு பெறக்கூடாது. ராசி சந்தியிலையும் 7ஆம் அதிபதி தொடர்பு பெறக்கூடாது. ராகு கேதுக்கு 6, 8ல் 7ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. ராகு கேதுக்கு 6, 8ல் 7ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. ராகு கேதுக்கு 6, 8ல் 7ஆம் அதிபதி இருக்கிறது ஒரு குற்றம். அவர் திரும்ப நின்று பகையான காலில் இருக்கக்கூடாது. பகையான நட்சத்திரத்தில் போய் இருந்தாலும் 1, 7 பகையான நட்சத்திரத்தில் இருந்தாலும் திருமணம் தாமதம். லக்னத்தில் சூரியன் இருந்து 7ல் சனி பகவான் இருந்தாலும் 7ல் லக்னத்தில் சனி பகவான் இருந்து 7ல் சூரிய பகவான் இருந்தாலும், லக்னத்தில் புதன் இருந்து 7ல் சந்திர பகவான் இருந்தாலும், லக்னத்தில் சந்திரன் இருந்து 7ல் புதன் பகவான் இருந்தாலும் சூரியன் சனி கடும் பகையான கிரகம். அதே மாதிரி புதனும்
சந்திரனும் கடும் பகையான கிரகம். இப்படி 1 7 லக்னங்கிறது நாம் 7ஆம் அதிபதி நம் துணை மேனை திருமண மேடை நம் பார்ட்னர். இப்படி 1 7 பகையான கிரகங்களுடைய நட்சத்திர தொடர்பு இருந்தாலும் திருமணங்கிறது தாமதமாக தான் ஆகும்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி ராகு கேதுக்கு முன்னால் என்ன கிரகம் இருந்தாலுமே அது தன் பலனை இழக்கும். 7ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா திருமணங்கிறது கொஞ்சம் நம்ம தாமதம் அரிதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி ராகு கேதுக்கு முன்னால் சூரியன் இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சார்ந்த பலன் எங்களுக்கு கிடைக்கிறது தட்டி போகும். தந்தையால் பலன் இருக்காது. உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சார்ந்த அந்த பிரச்சனையும் கொடுத்துரும். ராகு கேதுக்கு முன்னால் சந்திரன் 1 டிகிரியில் இருந்துச்சுனாலும் மனோகாரகன் சந்திரன் தாய்க்காரகன் மனதுக்காரகன் இது சார்ந்த ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கும். தாயோடைய அனுகிரகம் ஆதரவும் எங்களுக்கு இருக்காது. தாய் இருப்பாங்க, தாயோடைய வளர்ப்பில் இங்கே வளர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி ராகு கேதுக்கு முன்னால் 1 டிகிரியில் செவ்வாய் இருந்தாலும் ரத்தம் நம்ம உடல் உறுப்புகளில் ரத்தம், மனை, சகோதரன் இது சார்ந்த பிரச்சனை, சகோதரனுடன் அந்யோன்யமாக இருக்க மாட்டாங்க. நிலம்புலத்தில் வந்து பார்த்திங்களா பிரச்சனை எங்களுக்கு வந்து தீராது. கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ராகு கேதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்களா குரு இருந்தாலும் தன் குழந்தை அப்புறம் வந்து பார்த்திங்களா உறுப்புகளில் வந்து கல்லீரல், அதிக எடை, உடலில் வந்து அதிக ஒபியாசிட்டி, அதிகமான பருமன் இருக்கும், எடை அதிகமாக இருக்கும். இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு மனநிலை பாதிப்பையும் கொடுத்துரும். ராகு கேதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா சுக்கரன் கலத்திரக்காரகன் இல்லையா, சுக்கரன் இருந்தாலும் அந்த பாதிப்பை கொடுக்கும். அதில் 7ஆம் அதிபதியாக யார் வராங்களோ அந்த பாதிப்பை 7ஆம் அதிபதிக்கும் அந்த பாதிப்பை கொடுத்துரும். சனி பகவான் தொழில்காரகன் இல்லையா, சனி பகவான் இருந்தாலும் தொழிலில் நிரந்தரமாக ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் அந்த தொழிலை வந்து நிரந்தரமாக வருமானம் அவ்வளோ பெரிதாக கிடைக்காது. தொழிலை எங்களுக்கு அமையிறதே அரிதாக தான் இருக்கும். இன்னொன்று ஆயுள்காரகனும் அவரும் இல்லையா, ஆயுளும் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதே மாதிரி ராகு கேதுக்கு முன்னால் 1 டிகிரியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்கள் எல்லாமே தன் பலனை முழுமையாக இழக்கும். ராகு மிக பிரம்மாண்டமான கிரகம். அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து அந்த கிரக காரகத்தை முழுமையாக முழுங்கிடுவார். அதுலேருந்து அந்த பலனை வந்து அங்கே அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். சுகர் நாடி விதிமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக நம்ம அந்த பலனை சொல்லலாம். எப்பயுமே 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு இளமையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம 7ஆம் அதிபதியிலிருந்து திருமண மேடை எல்லாருக்குமே 7ஆம் அதிபதி பலமாக இருந்தால் தான் அந்த ஜாதகர் இளமையில் திருமணம் செய்வாங்க. இல்லைன்னா திருமணங்கிறது எங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். MGS அஸ்ட்ரோ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருமே MGS அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இது சுகர் நாடி விதிமுறைகள் நாங்கள் 1 by 1 சொல்லி கொடுத்துக்கிட்டே வரோம். எல்லாரும் தேவைப்படுபவர்களுக்கும் ஜோதிடம் மாணவர்களுக்கும் நண்பர்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.